தெய்வங்கள் இப்படி தான் மனிதர்கள்ட்ட போய் பேசுவாங்க அப்படிங்கிறது தான். நல்ல விஷயங்கள் தவறாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது. உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும், நீங்கள் என்ன நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணினாலும் தவறாக பேசுகிறதுக்கும் தவறாக ஜோதிடத்தை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் தெய்வத்தை நான் நம்புகிறேன்னு சொல்கிறதுக்குமே மனிதர்கள் கூச்சப்படுற. ஜிவி சாரா நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். என்ன விஷயம் பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் நம்ம படைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் அப்படிங்கிறது நான் எப்போவுமே அடிக்கடி சொல்கிறது உண்டு. நிறைய வாழ்க்கையில் இந்த பேட் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு டிப்ரெஷன்லாம் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் எதுக்காக இந்த பிரபஞ்சம் நம்மளை படைச்சிருக்கு, எவ்வளோ நல்லவங்க நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க, எத்தனை பேர்த்துக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும். இப்போ சில கமெண்ட்ஸ்லாம் நான் பார்ப்பேன், நீ எதுக்கு இந்த வேலைக்கு வந்த, நீ வேறு ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிறது. இது எதுவுமே பிளான் பண்ணி நடக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். எத்தனையோ பேர் வந்து லைஃப் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும் நான் இருக்குது. நானுமே வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. ஆனால் என்னுடைய லைஃப் ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படித்தது விஷுவல் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் MBA in மீடியா மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபுல்லாகவே ஒரு சினிமாங்கிற ஒரு விஷயத்தை தாண்டியோ டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸுங்கிற ஒரு விஷயத்தை தாண்டின எந்த சிந்தனையுமே எனக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் நான் அடிக்கடி எல்லா இடத்துலையுமே சொல்கிறது. இந்த ஆஸ்ட்ராலஜியை பற்றி நான் டாக்குமெண்ட்ரி ரிசர்ச் ஒரு 11 இயர்ஸ் பண்ணினேன். சப்மிஷன் வந்து டாக்குமெண்ட்ரிக்கு பண்ணணும்னு நினச்சது தான். ஆனால் ஃபார் சம் ரீசன் வந்து அதை வந்து சப்மிஷன் பண்ண முடியல. ட்ரை பண்ணோம், அதுக்குள்ளே வந்து அந்த சப்மிஷன் வாங்குறவர் இறந்தே போயிட்டார். ஏன்னா 11 இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச் அது. அதுக்கப்புறம் சரி இதை வெப் சீரிஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப தான் நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே, டேலண்ட்ஸுக்கு வந்து அவ்வளோ அங்கீகாரம் கிடைக்காது அப்படிங்கிறது. ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் நான். இன்னும் சொல்லப்போனால் இந்த படம்லாம் எல்லாம் எழுதி முடித்து ஒரு எவ்வளோ எழுதிட்டேன். அதாவது எபிசோட்ஸாக எவ்வளவோ எழுதி ஒரு ப்ரொடக்ஷனில் போய் கொடுத்து அவங்க வந்துட்டு உங்கள் பேர் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய 11 வருஷம் உழைப்பு ஒரு 6-7 மாதம் உட்காந்து எழுதுனது, உங்கள் பேர் போட மாட்டேன் வேறு யாராவது பேர் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது தான் நம்ம ஸ்ருதி ஹெர்பல்ஸோடைய ஆண்டாள் மேமை வந்து எதேச்சியாக எனக்கு இவங்களை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் தான் நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம். ஒரு 2 இயர்ஸ் பெருசாக நாங்கள் ஒரு கம்யூனிகேஷன்லாம் பெருசாக இல்லை. ஆனால் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு காரணத்துக்காக மனிதர்களை சந்திக்க வச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போது இவங்க மனசை விட்டு இவங்களுடைய சில விஷயங்கள்லாம் என்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கப்போ பகிர்ந்துட்டுருக்கப்போ நான் இவங்க குடும்பத்துக்கு நான் வந்து ஜோதிடம் பார்ப்பேன், நட்பின் ரீதியாக ஜோதிடம் பார்ப்பேன். எனக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே தான் இருப்பேன், இது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதை நான் ப்ரொஃபஷனாக எடுப்பேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ இவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து நான் சில விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கப்போ ஆண்டாள் மேமுக்கு வந்து நான் சொன்ன விஷயம் என்னென்னா, பரிகாரமாகவே நான் சொன்னது என்னென்னா, ஏதாவது ஒரு விமனுக்கு ஏதாவது ஒரு லேடிக்கு வந்து நீங்கள் ஒரு சர்வீஸ் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க, அவங்களுடைய வாழ்க்கையை டெவலப் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுனீங்க அப்படின்னா இதுவே மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஆனால் பிரபஞ்சம் என் மூலிமா இந்த விஷயத்தை இவங்களுக்கு சொல்ல வச்சு இவங்க ஸ்ருதி ஹெர்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்குறாங்க. 25 வருடத்துக்கு மேலே அதில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஒரு 20 பேர்த்தில் ஆரம்பித்தாங்க தொழில் முனைவோர். நான் சொன்னேன் இதை ஒரு பரிகாரமாக பண்ணிவிட்டு விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் இவங்க மூலயமா நிறைய பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கும் பொழுது பிரபஞ்சம் வந்து இப்படி தான் யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணி இவங்க மூலிமா எவ்வளோ விமன் டெவலப் ஆகிருக்கிறாங்க, தொழில் முனைவோர்கள் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு இவங்களுடைய பேஜ் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க ஜீவிதா? நல்லா இருக்கேன். மிக சிறப்பாக அறிமுகப்படுத்துனீங்க, ரொம்ப நன்றி. உண்மைதாங்க, நானும் ஜீவிதாவும் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ணிக்கிட்டோம். அப்படி மீட் பண்ணும்போது அவங்க என்கிட்ட பெருசாக கனெக்ட் ஆகலை, நான் அவங்ககிட்ட பெருசாக கனெக்ட் ஆகலை. ஆனால் அங்கே வந்து ஒரு 10 பெண்கள் நம்மளை வந்து கௌரவிச்சாங்க அந்த ஃபங்க்ஷனில். நாங்கள் எங்களை ஒரு 10 பெண்களை கௌரவிச்சாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நான் என்ன யோசித்தேன்னா, ஜீவிதா ரொம்ப பெரிய ஆள், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. யூஸ்வலாக நம்ம எல்லாரும் ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரி வந்து பெரிய ஒரு பிரம்மாண்டமாக தான் தெரியும் இல்லைங்களா?
அப்படி தான் நான் ஜீவிதாவை வந்து பார்த்தேன் அந்த இடத்துல. அவங்கள எப்படி யோசிச்சேன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் நம்ம போய் பேச முடியாது, பேசினா நம்மக்கிட்ட பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, இப்படி ஒரு யோசனையெல்லாம் நான் இருந்தேன். ஆனால் அவங்க என்னை பற்றி என்ன நினச்சாங்கன்னா, இவங்க ஒரு தொழில் அதிபர், இவங்க கிட்ட நம்ம பேச முடியுமா, இவங்க பேசினா பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, அப்படி அவங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இது அப்புறமா நாங்கள் 2 பேரும் பேசிக்கும் போது எங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்றத நாங்கள் பகிர்ந்துக்கிட்ட விஷயம். ஸோ என்னுடைய சேனலில் கூட இவங்களை அறிமுகப்படுத்தும் போது அப்படி தான் சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஸோ இப்படியாக எங்களுடைய ஜேர்னி இருந்தது. ஒரு 2 வருஷம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கனெக்ட் ஆகலை. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நாள் நான் வந்து அவங்கள ஃபோனில் தொலைபேசியில் கூப்பிட்டு பேசினும்போது அவங்க ரொம்ப யதார்த்தமாக பேசினாங்க என்கிட்ட. அதாவது அந்த ஒரு பந்தா இல்லாமல், யூஸ்வலாக ஒருத்தவங்க வந்து ஒரு சினி ஃபீல்டில் இருக்காங்கன்னா கொஞ்சம் பந்தா காட்டுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா சினி ஃபீல்டில் உள்ளவங்களோட எனக்கு வந்து அவ்வளோ பெரிய கனெக்ட் கிடையாது. எல்லாமே வாய்மொழியில் கேட்குற விஷயங்களை தானே நம்ம வந்து நம்புகிறோம். ஸோ ஒருத்தவங்க சொல்கிறத வந்து அப்படியே நம்ம நம்புகிறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ சினிமா ஃபீல்டெல்லாம் பெரிய பந்தா பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்டு இவங்களும் பந்தா பேர் வழியாக இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க அப்படி இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நான் பேசும்போது என்கிட்ட ஒரு நாள் ஈவினிங் 7 o'clock தான் கூப்பிட்டேன். ரொம்ப யதார்த்தமாக ஒரு அந்த ஃபஸ்ட்டு கான்வர்சேஷனே ஒரு 1 ஹவருக்கு மேலே நாங்கள் பேசினோம். அப்படியே பேசும்போது என்னுடைய ஃபேமிலி பற்றி, அவங்களுடைய ஃபேமிலி பற்றி இப்படி பேசும்போது அப்படியே அப்புறம் அடுத்தடுத்த நாள் பேசும்போது கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம். க்ளோஸ் ஆகும்போது யதார்த்தமாக நான் சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது, நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படி அவங்க என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன் என்னுடைய ராசி நட்சத்திரம் என் குழந்தைங்களோடதெல்லாம் சொல்லும்போது, உங்கள் ஃபேமிலியில் இப்படி நடந்திருக்கும், நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, உங்களுடைய விஷயங்கள் இப்படி தான் நடக்கும், இப்படியெல்லாம் அவங்க சொல்லும்போது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே நான் ஜோசியத்தை நம்பாத ஒரு பொண்ணு. சின்ன வயசுலேருந்து ஜோசியம் சொன்னாங்கன்னா நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன்னா எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உழைப்பு தான் நம்மளை வந்து உயர்த்தும். எதனால் நம்ப மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மேரேஜ் நடக்கும்போது அலைன்ஸ் பார்க்கும்போது என்னுடைய கணவருக்கும் எனக்கும் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் 2 பேரும் ரொம்ப விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி என்னோடய சிஸ்டர்ஸுடைய லைஃப்பை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் சிறப்பாக வாழ்ந்தோம். ஸோ அதனால நான் என்ன யோசித்தேன்னா, ஜோசியெல்லாம் சும்மா நம்ம 2 பேருக்கு ஒத்து வராதுன்னு சொன்னாங்க, ஆனால் நான் நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்கேன், இப்படியெல்லாம் நான் நினச்சது உண்டு. ஆனால் காலம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜோசியத்தை உண்மையாக்குச்சு. அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் ஜீவிதாட்ட பேசும்போது அவங்க இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. என்னடா நம்ம வாழ்க்கையை கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ கொஞ்சம் நான் நம்ப ஆரம்பித்தேன், ஜோசியத்தை நம்ப ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஜோசியத்தை பற்றி மட்டும் அவங்ககிட்ட பேசுவேன். இன்றைக்கி என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், அவங்க கரெக்டாக சொல்லும்போது கூட நான் சொல்லுவேன், இல்லை இது ஏங்க இப்படி சொல்கிறீங்க, கரெக்டாக நீங்கள் இப்படி சொல்கிறது எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு விஷயம் எனக்கு நடக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நடக்கும்னு என்னோட சந்தோஷத்துக்காவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுண்டு. நிறையா விஷயங்கள் அப்படி கேட்டதுண்டு. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் ஜாதக கட்டத்தில் என்ன இருக்கோ அதுதாங்க நான் சொல்ல முடியும், சும்மா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் ஃப்ரெண்டுன்றக்காகலாம் நான் அதை சொல்ல முடியாது, அது வந்து எத்திக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படியாக நிறையா விஷயங்கள் நாங்கள் பேசிக்கிட்டது உண்டு. அப்புறம் நிறைய விஷயங்கள் எங்கள் லைஃப்பில் வந்து நடந்த மிராக்கிள்ஸ் பற்றியெல்லாம் பேசிக்கிட்டது உண்டு. அப்படி பேசும்போது தான் இவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து நான் கேட்பேன், அப்போ நான் இன்னும் நல்ல லைஃப்பில் ஃப்ளாரிஷ் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும், அதெல்லாம் கேட்கும்போது அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, நீங்கள் ஒரு பெண் தொழில் முனைவோராக இருக்கிறதுனால புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற பெண்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவ முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள். அதாவது நீங்கள் காசு பணம் கொடுக்க வேண்டாம், அவங்கள ஒரு நல்வழிப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், அது வந்து உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னே சொன்னாங்க. அந்த சமயத்தில் தான் எங்கள் கம்பெனி வந்து 25வது வருஷத்தை நாங்கள் தொடரோம். அதாவது 4 நூற்றாண்டுகளாக ஆயுர்வேத மருத்துவம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால மருந்துகள் தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த 25வது வருஷத்தை எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் அது. அப்போது 25ஆம் ஆண்டு விழாவை எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னா, பெண் தொழில் முனைவோர்களை புதுசாக, அதாவது பட்டிங் என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா,
புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கி அது எப்படி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு நம்மளுடைய ஐடியாஸை அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்கள வீடியோ எடுத்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தலாம். அதனால் அவங்களுடைய வாழ்வாதாரம் ஒரே ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்து நான் வந்து இந்த ஒரு வேலையை பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அவங்க சொன்னாங்க, ஏதாவது ஒரு 4-5 பேர்த்துக்கு பண்ணிட்டு விட்டுருங்கன்னாங்க. என்னால் விட முடியல, அதுதான் உண்மை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 400 தொழில் முனைவர்களுக்கு மேலே நம்ம சேனலில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். எல்லாருமே ஃப்ளாரிஷ் ஆனாங்களான்னு கேட்டிங்கன்னா தெரியாதுங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இப்போ நான் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேலே நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்காங்க, இன்னமும் என்னோட தொடர்பில் இருக்காங்க. எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாத அளவுக்கு அவங்க என்னை சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. என்னோட சேனல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாப் எக்ஸ்பின்னு. இதில் எனக்கு என்ன கிடச்சதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மன நிறைவு. என்னுடைய லைஃப்பில் எனக்கு இன்றைக்கி 56 வயசு ஆச்சு. இந்த 56 வயசில் கிடைக்காத ஒரு மன நிறைவு இந்த பெண் தொழில் முனைவோர்களை வந்து நம்ம அறிமுகப்படுத்தி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் போது ஒரு மன நிறைவு கிடைக்குது பார்த்தீங்களா. இதுதான் எனக்கு வேண்டியது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் வந்துட்டேன். ஸோ அதுக்காக ஜீவிதா சுரேஷ்குமாருக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஏன்னா ஜோசியமே நம்பாத ஒருத்தரை அது உண்மை அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு அதுக்கு ஒரு பரிகாரம்னா பெரிய பரிகாரமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. போயிட்டு அங்கே போய் ஒரு கோடி ரூபாய் எழுது, இங்கே போய் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணு, விரதம் இருந்துங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சக மனிதனுக்கு உதவுறது கூட ஒரு பரிகாரம் தானே. அது காசாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. யாரோ ஒரு கஷ்டத்தோடு வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறது கூட ஒரு பரிகாரம் தான். ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ண வச்சதுக்கு ஜீவிதா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதாவது இதெல்லாம் என்ன கமெண்ட்ஸ் வரலாம், நீங்கள் என்ன செல்ஃப் ப்ரொபகண்டா பண்ணுறீங்களா அப்படின்னு. அப்படி கிடையாது. ஜோதிடம் அப்படிங்கிறது மூட நம்பிக்கை, மூடர்கள் அப்படின்னு பேச போய் இப்போ சட்டசபையில் கூட அந்த இஷ்யூ எழுந்தது இல்லையா. ஆஸ்ட்ராலஜிஸ்ட் அப்படின்னாலே ஜோசியகாரி, அது என்ன சூனியம் பண்ணுறது, ஜஸ்ட் ஏதோ அசம்ஷனில் பேசுகிறது அப்படிலாம் கிடையாது. யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஒருத்தங்க ஆஸ்ட்ராலஜியை மிஸ்யூஸ் பண்ணும் பொழுது ஆஸ்ட்ராலஜிஸ்ட் எல்லாருமே இதில் பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கிறக்காக தான் நான் இது கிட்டத்தட்ட ஒரு அவேர்னஸ் மாதிரி கூட இருக்கட்டும், இல்லை ஒரு மெசேஜ் மாதிரி கூட இருக்கட்டும். இந்த யூனிவர்ஸ் வந்து இந்த தெய்வங்கள் இருக்கு இல்லையா, தெய்வங்கள் டைரெக்டாக வந்து நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க. ஆஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மீடியேட்டர்ஸ். இப்போ நான் வந்து ஆஸ்ட்ராலஜர் ஆகணும்னு ஒரு நாளும் நினச்சது கிடையாது, எனக்கு அது கோலும் கிடையாது. அப்படிங்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் என்னை புஷ் பண்ணுது. நான் படிக்கிறப்ப கூட, ரிசர்ச் பண்ணுறப்ப கூட எனக்கு தெரியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் வந்து ஜென்ரலாகவே சொல்லுவேன், நியூமராலஜி சொல்லுவேன், நேமாலஜி சொல்லுவேன். இதெல்லாம் அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டிலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயும் சொல்லுவேன். இந்த பேர் வைக்கிறீங்களா, இந்த டேட்டில் கல்யாணம் பண்ணுறீங்களா, இப்படி இருக்கும் உங்களுடைய லைஃபு, இப்படி பேர் வைங்க, நீங்கள் இந்த ராசியா, உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல்லேயே இருந்த ஒரு விஷயமா இருந்ததை தவிர்த்து இதனுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. வெப் சீரிஸ் கூட நான் கேரக்டர்ஸாக இப்படி தான் போகணும்னு எழுதுகிறப்போ பேட்டர்ன்ஸ் நிறையா படித்தோம். இந்த சர்வே சப்மிஷனுக்காக நிறைய பேர்த்து லைவாக நான் போய் நோட்ஸ் எடுப்பேன், இவங்க லைஃப் பேட்டர்ன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் ஒரு ஆஸ்ட்ராலஜர், நான் வந்து ஆஸ்ட்ராலஜி ப்ரொஃபஷனுக்குள்ளே வருவேன் அப்படிங்கிறது வந்து விதி நிர்ணயம் பண்ணின ஒரு விஷயமாகவே இருந்தது. அப்போ நம்ம மூலியமாக தெய்வங்கள் இப்படி தான் மனிதர்கள்ட்ட போய் பேசுவாங்க அப்படிங்கிறது தான். நல்ல விஷயங்கள் தவறாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் லைக் தட் வந்து இப்போ ரொம்ப எனக்குன்ட்டு இல்லை, இது எல்லாத்துக்குமே இந்த சோஷியல் மீடியா எப்படி இருக்குன்னா, கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதும் கெட்ட வார்த்தைகளை திட்டுறதுமே ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. நான் இதை நம்ப மாட்டேன். எதையுமே தெரிஞ்சுக்காமல், எதையுமே புரிஞ்சிக்காமல், வாழ்க்கையை உணராமல் நீங்கள்லாம் இப்படித்தான் அப்படின்னு ஒரு அசம்ஷன் பண்ணுறாங்களா. அதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள்லாம் வந்து பணத்துக்காக வந்தீங்க, நீ வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு
ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு கமெண்ட் போடுறாங்க, அது யார் வேணாலும் இருக்கலாம், ஒரு ஆணோ பெண்ணோ, இல்லை நான் வந்து ஒரு சமூக சேவகர் அதனால நான் உனக்கு இப்படி ஒரு கமெண்ட் போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல வரீங்கிறது தெரியாது. இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்கள நம்ம ஸ்டாப்பும் பண்ண முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் எந்த கமெண்ட்டுமே படிக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குது. நம்மளுக்கு நல்லது பண்ணுறவங்க, நம்ம மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறது, இதுக்கே டைம் சரியாக இருக்குங்கும் பொழுது யாராவது ஒருத்தவங்க அந்த கமெண்ட் பார்த்து நம்மளுக்கு சொல்கிறப்போ எப்படி இருக்குன்னா, கடந்து தான் போகணும் அப்படிங்கிறது தான். எதையுமே மனசுக்கு எடுத்துக்கக்கூடாது. இது வந்து நான் எல்லாத்துக்குமே சொல்கிற ஒரு விஷயம். உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும், நீங்கள் என்ன நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணினாலும், தவறாக பேசுகிறதுக்கும் தவறாக அசியூம் பண்ணுறதுக்கும் இந்த உலகத்தில் மனிதர்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அது அவங்களுடைய கருத்து சுதந்திரம். ஆனால் எந்த வகையிலையும் இது உங்கள் மனதை பாதித்து, இது உங்கள் மைண்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கும், இல்லை நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிறதுக்குமே பல காலங்கள் எடுக்கும். அப்படிங்கிறப்போ நம்மளை யாருன்னே தெரியாதவங்க எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களோட ஒப்பீனியனை ஒரு கமெண்ட்டாக போடும் பொழுது, அவங்களுடைய சூழல் என்னவோ, அவங்களுடைய மனநிலைமை என்னவோ, அவங்க யாரையோ திட்டுருக்கு இந்த இடத்துல வந்து வெண்ட் அவுட் பண்ணிட்டு போகிறாங்க, அடுத்த வேலையை அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படிங்கும் பொழுது நிறைய பேர் வந்து இந்த சைபர் புல்லிங் இருக்கு இல்லையா, சைபர் புல்லிங்கில் ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஜோதிடத்தை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் தெய்வத்தை நான் நம்புகிறேன்னு சொல்கிறதுக்குமே மனிதர்கள் கூச்சப்படுற ஒரு உலகத்தில் நம்ம இருக்கோம். அப்படிங்கிறது தான் தெய்வ நம்பிக்கை. அப்படிங்கிறது வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிடிமானம் தேவைப்படுது. அப்படிங்கிறது தான் ஜோதிடம். அப்படிங்கிறது கூட என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் ஒரு ஜோதி வருது, நீங்கள் திடமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஜோதிடம் பார்க்கப்படுது. அப்படிங்கிறதுக்கு தான் உண்மை. நீங்கள் சும்மா டெய்லியும் ஜோதிடம் பார்க்கணுங்கிறது இல்லை. ஜோதிடம் எதுக்கு? ஒரு இடத்துல எனக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை தவறுது, இல்லை என்ன திசையை நோக்கி நான் போக போகிறேன்னு எனக்கு தெரியலங்கிறப்போ ஒரு திடம்படுத்தக்கூடிய ஒரு வழியை நம்ம சொல்கிறோம். அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு டேக் டைவர்ஷனாக இருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் லைஃப்பை நம்ம சொல்கிறது. அப்படிங்கிறது தான் வந்து ஜோதிடம். நம்ம போய் ஜென்ரலாக ஒருத்தங்கள்ட்ட போய் கருத்து கேட்குறது இல்லையா. இப்போ நம்ம ஒரு அட்வைஸ் கேட்குறோம், நான் என்ன பண்ணட்டும், என் வாழ்க்கை என்ன அப்படிங்கும் பொழுது இதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அடுத்தது போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த பொதுவாக எந்த ஒரு துறையுமே நம்ம தவறாக பேசுறதுக்கு நம்ம யாருமே கிடையாது. இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையுமே ஒரு காரண காரியத்துக்காக அவங்கள ஒரு துறையில் உட்கார வைக்கிது அப்படின்னா அவங்களால பல பேர் பலனடைய போகிறாங்க. அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இங்கே யாரையுமே நம்ம தவறாக பேசுறதுக்கு நம்ம யாருமே கிடையாது. அப்படிங்கிறது தான். நாங்கள் கூட பேசும் பொழுது நிறைய தெய்வங்களை பற்றி பேசிப்போம். எனக்கு கோவில்களை பற்றி தெரிஞ்சதை விட ஆண்டாள் மேமுக்கு நிறைய கோவில்கள் பற்றி தெரியும். அப்போ இவங்களோட நான் நிறைய வந்து ஆலயங்களுக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் பொழுது இவங்ககிட்ட இருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வாங்கி கூட நான் சொல்லுவேன், இந்த கோயிலுக்கு போங்க. நான் ஜென்ரலாகவே நான் சொல்லுவேன், பெருமாள் கோயிலுக்கு போகும்பொழுது செழிப்பாக போங்க அப்படிங்கிறதெல்லாம். அப்போ நான் அதெல்லாம் ஆண்டாள் மேம் கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். எவ்வளோ நம்ம பாசிட்டிவாக நம்ம இருக்கணும், ஒவ்வொரு கோயில்களுக்கு போகும்பொழுது அந்த ஸ்தல வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்தல வரலாறு கூட மூட நம்பிக்கையாக பார்க்கப்படுறது அப்படிங்கிறது தான் வந்து மிக வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. ஒவ்வொரு ஸ்தலமும் உருவாகுது அப்படின்னா அதுக்கு ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் காரணமாக இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அதில் ஒரு மருத்துவ குணம் கண்டிப்பாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு கோவிலுக்கு போனால் சரியாகும் அப்படின்னா ஆகம விதிப்படி அந்த கோயில்கள் கட்டமைக்கப்படும். அப்படிங்கிறது தான்.